எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு மறுபடியும் வந்ததுக்கு நன்றி. நீங்க இங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் சக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எதிர்காலத்துல வர ஹெல டிப்ஸ்களை மிஸ் பண்ண மாட்டீங்க. என் பேரு ஹேம்நாத். இன்னைக்கு நாம ரொம்ப பொதுவான, சொல்ல போனா நம்மில பலருக்கு ரொம்பவே சங்கடமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நெஞ்செரிச்சல். இது உங்க நெஞ்சில ஒரு எரிச்சலான உணவு, பெரும்பாலும் ஒரு சுவையான, ஒருவேளை கொஞ்சம் காரமான அல்லது எண்ணெய் நிறைந்த உணவை சாப்பிட்ட பிறகு வரும். நம்மில பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? இந்த உணர்வு உங்க நாள் முழுவதையும் கெடுத்துடும், வயிறு உப்பசமாக்கி ரொம்பவே சங்கடமாக்கும். இது உங்க உடம்புல ஏதோ சமநிலை தவறிவிட்டு என்பதற்கான ஒரு சிக்னல். பொதுவா அதிகப்படியான வயிற்று அமிலத்தா இது வரும். நல்ல செய்தி என்னன்னா, நீங்க இத சும்மா பொறுத்துக்க வேணாம். இது ஒரு சின்ன தொந்தரவு மாதிரி தெரிஞ்சாலும் நாள்பட்ட நெஞ்செரிச்சல் சில சமயங்களில் ஜெர்ட், அதாவது இரைப்பை உணவு குழாய், ரீப்ளக்ஸ் நோய் போன்ற பெரிய பிரச்சனைகளை குறிக்கலாம். ஆனா நம்மில் பலருக்கு இது தற்காலிகமான பிரச்சனை. இது திறம்பட சமாளிக்க முடியும். முக்கியம் என்னன்னா, இது வரும்போது என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதா. சும்மா ஒரு மாத்திரை போட்டு எல்லாம் சரியாகணும்னு நம்புறது இல்லை. உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அமைதிப்படுத்த சரியான வழிகளை பயன்படுத்துகிறதா. அதனால இந்த வீடியோவுல நெஞ்செரிச்சலுக்கு நிவாரணம் தரக்கூடிய 7 எளிய, இயற்கையா மற்றும் மிகவும் பயனுள்ள வீட்டு வைத்தியங்களை ஆழமா பார்க்க போறோம். இந்த முறைகள் தலைமுறைகளை பயன்படுத்தப்பட்டு வருங்கன்னா ஆச்சரியப்படும் அளவுக்கு அறிவியல் ஆதாரங்களும் இருக்கு. உங்க சமையலறையில உள்ள அன்றாட பொருட்கள் எப்படி அந்த எரிச்சலை தணிக்கும்னு பார்ப்போம். மேலும் எப்போ மருத்துவ ஆலோசனையை பெறணும், உங்க டாக்டரை எப்போ பார்க்கணுங்கிறதையும் பத்தி பேசுவோம். என் நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு அறிவை கொடுத்து உங்க செரிமான ஆரோக்கியத்தை நீங்களே கட்டுப்படுத்த உதவுவதுதான். வாங்க அந்த தீயை அணைக்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம முதல் வைத்தியத்தோட ஆரம்பிக்கலாம். சமையலிலும் மருத்துவ உலகிலும் ஒரு சக்தி வாய்ந்த வேர் இஞ்சி. இப்போ நீங்க நினைக்கலாம், இஞ்சியா? அது காரமாச்சே, ஏன் நெஞ்செரிச்சலை இன்னும் அதிகமாக்காதா? இது நியாயமான கேள்விதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கு. இஞ்சியில ஜிஞ்சரோல்ஸ் மற்றும் ஷோகாலஸ் அப்படின்னு சில சேர்மங்கள் இருக்கு. இதுக்கு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இவை வயிற்று புறணியை அமைதிப்படுத்தி வயிற்று அமிலத்தின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த உதவும். இது உணவு குழாய்க்கு திரும்பி வருவதை தடுக்கும். இதான் அந்த எரிச்சல் உணர்வுக்கு முக்கிய காரணம். இது மிதமான அளவிலும் சரியான முறையிலும் பயன்படுத்துவதை பொறுத்தது. இதை பயன்படுத்த சிறந்த வரி, ஒரு சிறிய புதிய இஞ்சி துண்டை எடுத்து மெதுவாக மென்று சாப்பிடுவது. காலையில வெறும் வயிற்று சாப்பிடுவது நல்லது. இது ஒரு தடுப்பு நடவடிக்கையாக செயல்பட்டு நாள் முழுவதும் உங்க செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். பச்சையான இஞ்சியை மெல்லுது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாயிருந்தா ஒரு அருமையான மாற்று வழி இஞ்சி தேநீர் தயார் செய்வதா. சில புதிய இஞ்சி துண்டுகளை நறுக்கி சூடான நீரில் சார்ந்த முதல் 10 நிமிடங்கள் ஊற வச்சு மெதுவாக குடிக்கவும். இது உடனடி நிவாரணம் அளிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த செரிமானத்துக்கும் உதவும். இது உங்க வயிற்றுக்கு ஹே அமைதியாருன்னு சொல்ல ஒரு எளிய இயற்கையான வழி. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப அடிப்படை, ஆனா அதோட அற்புதமான சக்தியை நாம பெரும்பாலும் கவனிக்காம விட்டுறோம். தண்ணீர். இது ஒரு வைத்தியம்னு சொல்லுது ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா நெஞ்செரிச்சலை நிர்வகிக்கவும் தடுக்கும் சரியான நீரேற்றம் ரொம்பவே முக்கியம். இப்படி யோசிச்சு பாருங்க. வயிற்று அமிலம், அது அமிலம்தான். தண்ணீர் மறுபுறம் நடுநிலையானது. நீங்க தண்ணீர் குடிக்கும் போது, குறிப்பாக உணவுக்கு இடையில உங்க வயிற்றுல உள்ள அமிலத்தின் செறிவை நீர்த்து போஷையறீங்க. இது அமிலத்தின் வீரியத்தை குறைச்சு அது உணவு குழாய்க்கு திரும்பி வரும்போது அந்த வலி மிகுந்த எரிச்சலை உண்டாக்குவதற்கான வாய்ப்பை குறைக்குது. இது உங்க உடம்புக்குள்ளேயே நடக்கும் ஒரு அடிப்படை வேதியியல் தத்துவம். ஒரு நாளைக்கு 8 முதல் 10 கப் தண்ணீர் குடிக்கணும்னு இலக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரே அடியா ஒரு பெரிய பாட்டில் தண்ணீரை குடிச்சு முடிக்கணும்னு சொல்லல. அப்படி குடிச்சா உங்க வயிறு உப்பசமாகி ரிப்ளஸ் இன்னும் மோசமாலாம். அதுக்கு பதிலா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்க கவனம் செலுத்துங்க. உங்க மேசையில
அல்லது வெளியில போகும்போது ஒரு தண்ணீர் பாட்டில வச்சுக்கோங்க. இந்த சீரான நீரேற்றம் ஆரோக்கியமான திரவ சமநிலையை பராமரிக்கவும் ஒட்டுமொத்த செரிமான செயல்முறைக்கும் உதவும். இது உங்க உடலில இருந்து அதிகப்படியான அமிலம் மற்றும் பிற நச்சுக்களை வெளியேற்ற திறம்பட உதவுகிறது. உங்க உள் சூழலை சுத்தமாகவும் சமநிலையுடன் வைச்சிருக்கிறேன். இது நல்ல செரிமான ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாகும். இப்போ உங்க சமையலில் இப்போவே இருக்கக்கூடிய ஒரு பழைய கால வைச்சியத்தை பத்தி பேசலாம். சமையல் சோடா அல்லது சோடியம் பைகார்பனேட். இதை நான் ஒரு அவசர கால தீர்வுன்னு சொல்லுவேன். சமையல் சோடா ஒரு காரம், அதாவது இது அமிலத்துக்கு ரசாயன ரீதியாக எதிரானது. இது தண்ணீரில கலந்து குடிக்கும் போது உங்க வயிற்றுல உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க இது நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக வேலை செய்யும். இந்த ரசாயன எதிர்வினை நெஞ்செரிச்சலின் கடுமையான எரிச்சலான வலியிலிருந்து கிட்டத்தட்ட உடனடி நிவாரணம் அளிக்குது. நீங்க ரொம்ப அசௌகரியமா இருக்கும்போது உடனடியா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தேவைப்படும் போது இது ஒரு மிகவும் பயனுள்ள மிக விரைவான தீர்வு. ஆனா இது ரொம்ப முக்கியமான. ஆனா இது ஒரு நீண்ட கால தீர்வு இல்லை. அதை நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். இது எப்போதாவது வரும் கடுமையான நெஞ்செரிச்சலுக்கு சிறந்தது என்னாலும் இந்த வைச்சியத்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதுல சோடியம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை தொடர்ந்து பயன்படுத்தினா உங்க இரத்த அழுத்தம் மற்றும் திரவ சமநிலையை பாதிக்கலாம். மேலும் உங்க உடம்பு உணவு செரிமானத்துக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கவும் வயிற்று அமிலத்தை உற்பத்தி செய்யுது. அதை தொடர்ந்து நடுநிலையாக்குவது உங்க இயற்கையான செரிமான செயல்முறையை சீங்குலைக்கலாம். அதனா இந்த வைச்சியத்துக்கு ஒரு டீஸ்பூன் சமையல் சோடாவை ஒரு முழு கப் தண்ணீரில கலந்து மெதுவா குடிக்கவும். இதே அளவோட உங்களுக்கு உண்மையிலேயே உடனடி நிவாரணம் தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்துங்க. அமிலத்தை நடுநிலையாக்குவது மட்டுமல்லாம உங்க குடல் ஆரோக்கியத்தை அடிப்படையிலிருந்து மேம்படுத்துவது பற்றிய ஒரு வைச்சியத்துக்கு போலாம். நான் சொல்வது தயிர் மற்றும் மோர் பத்திதான். இந்த புளித்த பால் பொருட்கள் பல கலாச்சாரங்களில் முக்கிய உணவுகளா இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. இவை புரோபியாடிக்களால் நிரம்பியுள்ள. இவை உங்க செரிமான மண்டலத்தில் வாரும் நல்ல பாக்டீரியாக்கள். இந்த பாக்டீரியாக்களின் ஆரோக்கியமான சமநிலை திறமையான செரிமானத்திற்கும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம். உங்க குடல் நுண்ணுயிரிகள் செரிக்கும் போது உங்க ஒட்டுமொத்த செரிமான செயல்முறையும் சீராக செயல்படும். இது அமில ரிப்ளக்ஸ் போன்ற பிரச்சனைகளின் வாய்ப்பை கனிமாக குறைக்கும். உணவுக்கு பிறகு ஒரு சிறிய கிண்ணம் சாதாரண தயிர் அல்லது ஒரு கெலாஸ் மோர் சாப்பிடுவது நம்ப முடியாத அளவுக்கு இதமாக இருக்கும். குளிர்ச்சியே உடனடி ஆறுதலை கொடுக்கும். ஆனா உண்மையான மேஜிக் நுண்ணிய அளவில் நடக்கிறது. புரோபியாடிக்குகள் உணவை மிகவும் திறம்பட உடைக்க உதவுகின்றன. இது அமில உருவாக்கத்துக்கு வழிவகுக்கும் அஜீரணத்தை தடுக்குது. மேலும் தயிரில உள்ள லாக்டிக் அமிலம் உங்க வயிற்றின் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட பலவீனமான அமிலம். எனவே இது கடுமையான சூழலை உருவாக்காமல் வயிற்று புறணியை ஆற்ற உதவும். இது உங்க செரிமானத்துக்கு ஆதரவளிச்சு நெஞ்செரிச்சா தடுக்க ஒரு சுவையான மற்றும் இயற்கையான வழி. ஒரு இனிப்பான தீர்வு வெல்லம். இதோ ஒரு வைச்சியம். இது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இது உங்க இனிப்பு பசிய பூர்த்தி செய்யும். அதே வேளையில உங்க வயிற்றுக்கும் உதவும். வெல்லம் அல்லது குர் என்று அழைக்கப்படுது. இந்த சுத்திகரிக்கப்படாத கரும்பு சர்க்கரை உலகின் பல பகுதிகளில் உணவுக்கு பிந்தைய பாரம்பரிய இனிப்பு பண்டமா உள்ளது. அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையே போலாமல் வெல்லத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. குறிப்பாக மெக்னீசியம் செரிமான மண்டலத்தின் தசைகளை தளர்த்தவும் ஒட்டுமொத்தமா ஆரோக்கியமான செரிமான மண்டலத்துக்கு பங்களிக்கவும் அறியப்படுகிறது. இது வயிற்றை குளிர்விக்க உதவும். பாரம்பரிய வழக்கம் என்னவென்றால் உணவுக்கு பிறகு ஒரு சிறிய துண்டு வெல்லத்தை மென்று வாயில் மெதுவாக கரைய விடுவது. இந்த எளிய செயல் உங்கள் வயிற்றில செரிமான நொதிகளை தூண்டி உணவை சிறந்த மற்றும் விரைவான செரிமானத்துக்கு வழிவகுக்கும். உணவு திறம்பட செரிமானமாகும் போது அது வயிற்றில் தங்கி அமிலம் உருவாகி ரீப்ளக்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. எனவே அமிலத்தன்மையை உண்மையில் மோசமாக்கூடிய ஒரு இனிப்பு வகையை தேடுவதற்கு பதிலாக ஒரு சிறிய துண்டு வெல்லத்தை கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு எளிய இனிமையான மாற்று ஆக்கும்.
இது உணவுக்கு பிந்தைய எரிச்சலை தடுக்க ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அமில சமநிலைப்படுத்தும் ஜோடி எலுமிச்சை சாறு மற்றும் தேன். இப்போ அடுத்தது முற்றிலும் எதிர்மறையா ஒலிக்கும். அமில ரிப்ளக்ஸுக்கு எலுமிச்சை சாரா? எனக்கு தெரியும், இது தீயால அணைப்பது போல தோணும். ஆனா நான் சொல்லத கேளுங்க, ஏன்னா இங்க இருக்க அறிவியல் ரொம்ப சுவாரஸ்யமானது. எலுமிச்சை சாறு உள்ளுக்கு வெளியே அமிலத்தமை கொண்டது, சிட்ரிக் அமிலம். ஆனா அது செரிமானமாகும் போது அது உண்மையில ஒரு காரத்தன்மையை ஏற்படுத்துக்குது. அதாவது இது உங்க வயிற்றில் உள்ள pH அளவை சமநிலைப்படுத்த உதவும். உங்க வயிறு அதிகப்படியான மிகவும் வலுவான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்ய தேவையில்லை என்று ஒரு மென்மையான சிக்னல் கொடுப்பது போல. இது அழகாக வேலை செய்யும் ஒரு முரண்பாடு. இந்த வைத்தியத்தை தயாரிக்க அரை எலுமிச்சையின் சாற்றை ஒரு டீஸ்பூன் தேனுடன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கவும். தேன் சுவக்கா மட்டுமல்ல, அதுக்கு அதன் சொந்த இதமான பண்புகள் உள்ளன. மேலும் உணவு குழாயின் புறணிய மூடி எரிச்சலுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு தடையை வழங்க உதவும். இந்த கலவையை காலையில வெறும் வயிற்றில் காலை உணவுக்கு சுமார் 20 முதல் 30 நிமிடங்களுக்கு முன் குடிப்பது நல்லது. இது உங்க செரிமான மண்டலத்தை அன்றைய நாளுக்கு தயார் செய்யுது. இது ஒரு கடுமையான நடுநிலையாக்கிக்கு பதிலாக ஒரு மென்மையான சமநிலைப்படுத்தும் டானிக். இது செரிமான ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த நீண்ட கால பழக்கத்தை உருவாக்குது. வாயு அகற்றும் மசாலா, ஹோமம் மற்றும் உப்பு. நம்ம கடைசி இயற்கை வைத்தியம் செரிமானத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறிய மசாலா ஓமம். இது கேரம் விதைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விதைகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக, குறிப்பாக அஜீர்ணம், வாயு மற்றும் அமிலத்தன்மை போன்ற செரிமான நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஓமத்தில் உள்ள செயலில் உள்ள சேர்மங்கள், குறிப்பாக தைமால், சக்தி வாய்ந்த வாயு அகற்றும் பண்புகளை கொண்டுள்ளன. அதாவது அவை வாயுவை நீக்கி செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றன. தைமால் இறைப்பை நீர்களின் சுரப்பையும் தூண்டுது, உணவு சரியாக மற்றும் திறமையா உடைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. அமிலத்தன்மையில் இருந்து விரைவான நிவாரணத்துக்கு முறை எளிமையானது. சுமார் அரை டீஸ்பூன் ஓம விதைகளை எடுத்து ஒரு சிறிய சிட்டிகை உப்பு சேர்க்கவும். விதைகளை நேரடியா மென்று பின்னர் சிறிது வெதுவெதுப்பான நீரில் குடிக்கலாம் அல்லது அவற்றை தண்ணீருடன் வருங்கலாம். அதிகபட்ச விளைவுக்கு வெறும் வயிற்றிலே எடுத்துக்குவது நல்லது. ஓமத்தின் செரிமான பண்புகள் மற்றும் உப்பின் எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்தும் திறன் ஆகியவற்றின் கலவையானது நெஞ்செரிச்சலுடன் அடிக்கடி வரும் அசௌகரியமான உப்பச உணவை விரைவாக போக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த பாரம்பரிய வைத்தியம். இது வயிற்று பிரச்சனைக்கு அற்புதமா வேலை செய்யுது. இப்போ அந்த அசௌகரியமான நெஞ்செரிச்சலை எதிர்த்து போராட 7 சக்தி வாய்ந்த இயற்கையான வழிகளை பார்த்தோம். இஞ்சி மற்றும் தண்ணீர் முதல் ஓமம் மற்றும் வெல்லம் வரை அனைத்தையும் பார்த்தோம். நெஞ்செரிச்சலை நிர்வகிப்பது பெரும்பாலும் சிறிய தொடர்ச்சியான மாற்றங்களை செய்வதை பொறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் உணவை பற்றி கவனமாக இருப்பதுதான். அந்த தூண்டுதல் உணவுகளை மிகவும் காரமான, எண்ணெய் நிறைந்த மற்றும் பதப்படுத்தப்பட்ட குப்பை உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அவை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரியும். அவற்றை நீங்கள் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது என்று அர்த்தமல்ல. ஆனா மிதமான அளவு முக்கியம். இதை உங்கள் வயிற்றுக்கு கருணையாக இருப்பது போல நினைச்சு கொள்ளுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்பதை தாண்டி எப்படி சாப்பிடுறீங்க என்பதும் முக்கியம். ஒரு முக்கியமான ஆலோசனை என்னவென்றால், சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் படுக்க வேண்டாம். இது உங்கள் வயிறு காலியாகவும் அமிலா எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேயே இருக்க கீர்ப்பு விசை உதவும் நேரம் கொடுக்கும். மேலும் உங்கள் உணவை மெதுவாக சாப்பிட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அவசரமா சாப்பிடும் போது அதிக காற்றை வழங்குவீங்க. உங்கள் உணவை சரியா மெல்ல மாட்டீங்க. இது உங்கள் செரிமான மண்டலத்துக்கு சுடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நேரம் எடுத்துக்கொள்வது உங்கள் உடலை உணவை திறம்பட செயலாக்க அனுமதிக்குது மற்றும் ரிப்ளக்ஸை தடுப்பதில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் உங்கள் முதல் மற்றும் சிறந்த பாதுகாப்பு அரணாகும். இறுதியா, இந்த இயற்கை வைத்தியங்கள் அருமையானவை என்றாலும்
மருத்துவ ஆலோசனையை எப்போது பெற வேண்டும் என்பதை அறிவது முக்கியம். உங்கள் நெஞ்செரிச்சல் கடுமையானதாகவோ தொடர்ச்சியாகவோ அல்லது இந்த மாற்றங்களுக்கு பிறகு சரியாகலை என்றால் தயவு செய்து ஒரு மருத்துவரை அணுகவும். அவர்கள் பிரச்சனையை சரியாக கண்டறிந்து உடனடி மற்றும் சக்தி வாய்ந்த நிவாரணத்துக்காக ராண்டா, ஜெலிசில் அல்லது டிஜின் பொண்ண ஓவர்த்தி கவுண்டர் மருந்துகளை பரிந்துரைக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் சுகாதார வழங்குனருக்கும் இடையிலான ஒரு சுற்றுறவு. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் சிறந்த செரிமான ஆரோக்கியத்தை நோக்கி இந்த நடவடிக்கையை எடுத்ததற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள். மேலும் பல உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஆரோக்கியமாயிருங்கள். அடுத்த வீடியோவிலே உங்களை பார்க்கிறேன்.